கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குரட்டை என்பது நம்மில் சிலருக்கு இப்பொழுது ஒரு நோய் போலவே மாறிவிட்டது. இந்த குரட்டையை எப்படி நிறுத்த வேண்டும்? டாக்டரிடம் செல்வதா அல்லது வேறு ஏதாவது இதற்கு வழி உண்டா என்று சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு எளிய வைத்தியத்தின் மூலம் உங்கள் குரட்டையை நிறுத்திவிடலாம் என்பதை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். முற்றிலும் இது ஒரு உண்மையான விஷயம். இதை நாங்கள் செயல்படுத்தி பார்த்துவிட்டு தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக தயாரித்திருக்கிறோம். முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், குரட்டை எதனால் உண்டாகிறது? உங்கள் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய மென்மையான திசுக்கள் வீக்கம் பெறுவதாலும், அப்படி அது வீக்கம் பெறும்போது நாம் சுவாசிக்கின்ற பொழுது வீக்கத்தின் இடையே காற்று செல்லும்போது ஏற்படும் அதிர்வால் தான் குரட்டை உண்டாகிறது. இந்த குரட்டையை நாம் எப்படி நிறுத்த முடியும்? கண்டிப்பாக நிறுத்த முடியுமா என்று பார்க்கலாம். கண்டிப்பாக நிறுத்திவிட முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இதை ஒன்றுதான். மஞ்சள், ஏலக்காய், தேன், இந்த 3 பொருட்களை கொண்டு நீங்கள் உங்கள் குரட்டையை நிறுத்திவிடலாம். முதலில் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை எடுத்துக்கொள்ளுங்கள். சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி. ஏலக்காயை, இதில் 2 ஏலக்காயை நீங்கள் நன்கு நுணுக்கி தட்டி போட வேண்டும். அதன் பின்னர் 1 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு அதில் இந்த மஞ்சள் தூளையும் ஏலக்காய் பொடியையும் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். இது நன்றாக கொதித்தவுடன் ஒரு வெள்ளை துணியால் வடிகட்டி சுத்தமாக தெளிந்த நீராக அதை எடுத்துக்கொண்டு 50 மில்லி அளவுக்கு வடிகட்டிய நீரில் 1 ஸ்பூன் அளவு தேனை கலந்து தினமும் தூங்கப் போவதற்கு முன் நீங்கள் அருந்தி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரட்டை பழக்கம் ஒரு வாரத்தில் குறைந்துவிடும். 1 மாதத்திற்குள் உங்களுக்கு முற்றிலுமாக அந்த குரட்டை என்ற பழக்கமே நின்றுவிடும். உங்களுடைய குரட்டை நிற்பது என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த மஞ்சத்தூள், தேன், ஏலக்காய் பொடி சேர்ந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வரும்போது உங்களுடைய தொண்டையில் உள்ள அந்த மென்மையான திசுக்களின் வீக்கம் குறைந்துவிடும். அதனால் நீங்கள் சுவாசிக்கும் போது தங்கு தடையில்லாமல் காற்று உள்ளே சென்று வெளியே வரும்பொழுது உங்களுக்கு அந்த குரட்டை சத்தம் வராது. மிக எளிமையான ஒரு வைத்தியம் இது. கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். பெண்கள், உங்கள் கணவருக்கு கண்டிப்பாக இதை செய்து கொடுங்கள். உங்களுக்கே அந்த குரட்டை தொந்தரவு இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக குடியுங்கள். அதேபோல் சளியையும் இது கரைத்துவிடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான மருந்து இது. இந்த மருந்தை நீங்கள் குடிப்பதன் மூலம் உங்களுடைய சளி தொந்தரவும் உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கிவிடும். குரட்டையும் கண்டிப்பாக நின்றுவிடும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு பலன் கிடைத்தால் மட்டும் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துவிட்டு வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் இந்த வீடியோ பதிவின் கீழ் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.